அம்மா தலைப்பாக ரொம்ப அழகா இருக்குல்ல. மகாராஜா ரொம்ப நல்லவளு. அவளு தலைப்பாக மல்லி நிறைய செஞ்சு வச்சிருக்காளு. ஆனா இல்ல போலிதான். போலியா இருந்தா என்ன, நல்லா அழகா தானே இருக்கு. அம்மா இதுல மட்டும் கொத்துமல்லிய ஜோடிச்சோன்னா இன்னும் ரொம்ப அழகா இருக்கும். அம்மா இதுல கொத்துமல்லிய மாட்டி விழுங்கல. அம்மா நான் இனிமே சேட்டையே பண்ண மாட்டேன். நீங்க சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்பேன். அம்மா கொத்துமல்லிய மாட்டி விழுங்கல. Foolish Indians ஒரு வேலை சொன்னா ஒழுங்கா செய்ய மாட்டீங்களா? நீங்கள கண்டிப்பா எங்க நாட்டுக்கு அடிமையா தான் இருக்கணும். எங்க நாட்டுக்காக எதையும் செய்ய நான் தயாரா இருக்கேன். Hey, hey, stop! Hey, நில்லு! ராமா, ஒருவேளை தலைப்பாக கிடைக்கலனா உன் தலையும் இருக்காது, நானும் இருக்க மாட்டேன். காப்பாத்து ராமா, காப்பாத்து. அபசகுணமா பேசாத. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் புரிய மாட்டேங்குதே. அந்த தலைப்பாகையை இப்ப நான் எங்கன்னு போய் தேடுவேன்? இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? மகாராஜாவோட தலைப்பாகை அவரோட தலையில தானே இருக்கும். அங்க இருந்தே ஆரம்பிங்க. என்ன பண்றீங்க? ஆஹா, ஓஹோ, அம்மா அப்பா, ஏ சாரதாவுக்கு எம்புட்டு அறிவு பாரு. இந்த யோசனை என் மண்டைக்குள்ள வரவே இல்ல. என்ன நான் ஒரு முட்டாள், பைத்தியம், கழுத மகாராஜாவோட கால்ல இருந்து தேடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பாரு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, மகாராஜாவோட தலைப்பாக இருக்குல்ல, அது எப்படி காணாம போயிருக்க முடியும்? அந்த இடத்துக்கு அடிக்கடி யாரெல்லாம் உரிமையோட வராங்களோ அவங்க தானே நிச்சயமா அதை எடுத்திருக்க முடியும். கண்டிப்பா அவங்கள யாராவது தான் எடுத்திருக்கணும். இதெல்லாம் மகாராஜா கிட்ட சொல்ல முடியுமா சாரதா? ஒருவேளை ஆச்சாரியார் சொன்ன மாதிரி அவரோட மணி போய் அதை திருடி இருந்தானா, அது எப்படி மந்திரியாரோட தலைமையில வந்து சேர்ந்திருக்கும்? சரி, அதை கூட விட்டுருவோமே. தலைப்பாக மகாராணிங்க கைக்கு கிடைக்கும் போது அவங்களும் அதை அறையில கொண்டு போய் வச்சாங்க. ஆனா அங்க இருந்து அதை யாரு திருடிட்டு போனது? எனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துல நான் எதுக்கு மாட்டேன்னு தெரியலையே. என்ன தவிர மத்த எல்லாருமே அந்த தலைப்பாகையை தொட்டிருக்காங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் முன்னாடி தூக்கு தண்டனை எனக்கு தானா? ஏன் இப்படி புலம்புறீங்க? இதுக்கு பதிலா அதை போய் கண்டுபிடிக்கலாம்ல. அதான் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் சாரதா. மகாராஜாவுக்கு என்னோட நல்லதை பத்தி என்னைக்கும் கவலையே இருந்தது கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் என்ன தூக்குல தான் தொங்க விட போறாரு. எடுத்துக்கோங்க. அப்ப என் சடலத்தை நீங்க தான் வந்து எடுத்துட்டு போகணும். ஐயோ, கையை எடுத்துக்கிட்டு இப்படி கும்பிட்டு கடவுளை வேண்டிக்கோங்க. அப்பதான் அவங்க அருள் உங்களுக்கு இருக்கும். எதுவும் உங்களுக்கு ஆகாது. அப்படியே உங்களுக்கு நல்ல யோசனையும் வரும். கண்டிப்பா தலைப்பாகையும் கிடைச்சிருங்க. அப்படியா? அப்படின்னா அது என் கைக்கு எப்படி வந்து சேருங்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்ல அது தானே என் கைக்கு பறந்து வருமா? சொல்லு. நேரங்கள் புரியாம எதையாவது பேசிட்டு. என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. அது வந்துருச்சு, எடுத்துக்கங்க. நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ, எடுத்துக்கங்க. மாட்டேன்னு சொல்றேன்ல. எடுங்க. ஓ அம்மா, ஆல நான் வழி தவளி வந்துட்டேலே. ஆல இது கொத்துமல்லியோட சத்தமாச்சே. கண்களை பாரு. போ, வீட்டுக்குள்ள போய் எனக்கு உண்மையான தலைப்பாக்கை கொண்டு வந்து கொடு.
foolish Indians. எல்லாரும் நான் சொல்றபடியே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மா, நான் 100% உண்மையா சொல்றேன். இதுதான் உண்மையான தலப்பாகை. ஆனா ரொம்ப ஆச்சரியமா இருக்கேம்மா, இது எப்படி உன்னோட கைக்கு வந்துச்சு? ஆகாயத்துல இருந்து பறந்து வந்து உன் தடியில குத்திக்கிச்சா என்ன? அது எப்படின்லாம் இவங்களுக்கு தெரியாதான். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, கடவுள் உங்களை கைவிட மாட்டாருன்னு. இப்ப பாத்தீங்களா, அதுவா உங்க கைக்கு வந்துருச்சு. இது உண்மையிலேயே ரொம்ப ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய விஷயம் சாரதா. ஏன்னா இதை நாம லேசில எடுத்துக்க கூடாது. நானும் அததான் யோசிக்கிறேன். இந்த தலப்பாகை எப்படி இங்க வந்தது? ஆச்சாரியர் எப்படி இந்த தலப்பாகையை திருடணும்னு நினைச்சாரு? அவர் ஒன்னும் முட்டாளும் இல்ல. மகாராஜாவோட தலப்பாகையை எதுக்கு திருடணும்னு நினைச்சாரு? சரியான கேள்விதான். அவர் முட்டாளா இருந்தாலும் மகாராஜாவுடைய பொருளை திருடுற அளவுக்கு முட்டாள் கிடையாதுதான். வெளியாள் யாரோ ஒருத்தங்க தான் இதை செய்ய வச்சிருக்கணும். அது யாரா இருக்கும்? என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சியா இருக்கீங்க? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மகாராஜாக்கு உடம்பு சரியில்லைன்னு நாங்க எல்லாரும் பார்க்க போயிருந்தப்போ, அப்ப ஆச்சாரியார் மட்டும் அவரை யாரோ வசியப்படுத்தின மாதிரி ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நின்னுகிட்டு இருந்தாரு. எடுத்துக்கங்க. இத எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைங்க. மத்ததெல்லாம் யோசிக்கிறதுக்கு இப்ப நேரமே இல்லங்க. அம்மா, எங்கடா போய் தொலைஞ்ச? என் கூட ஏன் வரல? புது தலப்பாகையை வாங்கிட்டு உன் நண்பர்களுக்கு காட்ட போனியா? இவனுக்கு என்ன ஆச்சு? அன்னைக்கு ஆச்சாரியார் கூட இந்த நிலைமையில தான் இருந்தாரு. இவனை வசியம் பண்ணிருக்காங்க. குண்டப்பா, கண்குள்ள பாரு. கண்குள்ள பாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. இதெல்லாம் யார் வேலை, எதுக்காக செய்யறாங்கன்னு இப்பதான் புரியுது. இவன் என்ன பண்றான்? குண்டப்பா, அவன் போயிட்டே இருக்கான். போய் நிறுத்துங்க. குண்டப்பா, நில்லுடா, நில்லு. என்னடா பண்ற? குண்டப்பா, நில்லுங்கறல. விடுடா. அடே விடு, விடுங்கறல. விட புரியலையா? இவனுக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு சக்தி வந்தது? குண்டப்பா வேணும்னு செய்யல. இவனை யாரோ இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறாங்க. என்ன பண்றீங்க? அவன் போயிட்டு இருக்கான். எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு சாரதா, எல்லாமே புரிஞ்சு போச்சு. ஆனா உண்மையான குற்றவாளி நான் சந்தேகப்படுற ஆள் தானான்னு நான் உறுதிப்படுத்திக்கணும். நான் போயிட்டு வந்துடுறேன். அப்படின்னா நான் சந்தேகப்பட்டது சரிதான். இவன் தான் உண்மையான திருட. ஆனா இதெல்லாம் எப்படி சாத்தியம்?
நான் சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சுமா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தந்திரக்காரன் மார்ச்சியஸ் தான். அவன் தான் எனக்கு தாத்தாச்சாரியரையும் வசியம் பண்ணிருக்கணும். இது மறுபடியும் எங்கேயாவது காணாம போறதுக்கு முன்னாடி நீங்க ஒழுங்கா அதை எடுத்துட்டு போய் மகாராஜா கிட்ட ஒப்படைச்சிருங்க. ஆமா, நீ சொல்றதும் சரிதான். ஆனா இது தொல்லை பிடிச்சதா இருக்கே, ஒரு இடத்துல கூட நிலையா நிக்க மாட்டேங்குது. இது மறுபடியும் என் கையில இருந்து வேற ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இதை மகாராஜா கிட்ட ஒப்படைச்சாகணும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த சதிகாரனுக்கு நாம ஒரு நல்ல பாடம் சொல்லி கொடுத்தாகணும் இல்லையா? எடுத்துக்கங்க. தடி எடுத்து இவர நல்லா அடி. எதுக்கு என்ன தேவையில்லாம அடிக்க சொல்ற? அம்மா அம்மா, சாரதா என்ன நடக்குதுங்க? நிறுத்து, அடிக்காதீங்க, நிறுத்துங்கம்மா, நிறுத்துங்கன்னு சொல்றல. நீங்க இந்த மார்ச்சஸ பத்தி ரொம்ப தான் யோசிக்கிறீங்க. ஆனா உங்களோட நிலைமை என்னன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீங்க இத மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கலன்னா அவர் உங்களை தூக்குல மாட்டிடுவாருங்க. அப்படி உங்களை தூக்குல அவர் போட்டுட்டாருன்னா நான் விதவை ஆயிடுவேங்க. அப்புறம் அம்மாக்கு வேற பாவம் வயசாயிடுச்சு. அப்புறம் குண்டப்பா யாரும் இல்லாத அனாத மாதிரி இப்ப சுத்துற மாதிரியே சுத்த போறான். சாரதா, இந்த மகாராஜா கிட்ட கொண்டு போய் கொடுக்கதாமா போறேன். ஆனா அந்த திருட்டு பையன் எங்கிட்ட மகாராஜா கிட்ட கேட்பாரு இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. எல்லாத்தையும் நீங்க மறந்துருங்க. அப்புறம் இந்த தலைப்பாகை மறுபடியும் எங்கேயாவது காணாம போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த மகாராஜா உங்களை சும்மாவே விட மாட்டாரு. அதனால உடனே நீங்க கிளம்புங்க. இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கமா. முதல்ல அவனை புடிச்சு கொடுக்கணும். அப்பதான் மகாராஜாக்கு எல்லா விஷயமும். எங்க காணோம்? குண்டப்பா, புடிங்க அவனை, புடிங்க. குண்டப்பா, குண்டப்பா நில்லுடா. ஏன்டா இப்படி பண்ற? குண்டப்பா, டேய். நான் எங்க இருக்கேன்? பாத்தீங்களா கூத்த? நீ இப்போ நம்ம வீட்டுல தாண்டா இருக்க. நல்ல வேலை, வசியத்துல இருந்து விடுதலை ஆயிட்டா. யோசிச்சு பார்த்தோம்னா இந்நேரம் இந்த சதிகாரன் கிட்ட இருக்கிறது போலி தலைப்பாகைங்கிற விஷயத்த அவன் உணர்ந்திருப்பான். அதனால அவன் இந்த உண்மையான தலைப்பாகையை திருடிட்டு போறதுக்கு நம்ம வீட்டுக்கு வரதான் போறான். ஆனா இந்த தடவை அவனை எதிர்க்க போறது நான் தான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க குருஜி. நான் உங்களை விட்டு ரொம்ப தூரம் கிளம்ப போறேன். இனிமே உங்க நிழல் கூட என் மேல படாது குருஜி. இப்போ நீ எங்கடா போய்கிட்டு இருக்க? அந்த ஆண்டவன் என்ன கட்டளை போடுறானோ அங்க நான் பைத்தியக்காரத்தனமா உளராத. முதல்ல நீ எங்க போய்கிட்டு இருக்கன்னு சொல்லு. என்ன நானும் உன் கூட வந்துருவேன்ல. எனக்கும் என் உயிர் மேல ஆசை இருக்கு. நானும் வாழணும்னு ஆசைப்படுறேன். ஆனா எனக்கு பகல்ல கூட கெட்ட கெட்ட கனவா வருதுடா. இங்க இருந்து தப்பிச்சாகணும். சீக்கிரம் வா போலாம். என் நாட்டு மக்களே, இந்த புலவாளி நினைச்சு நீங்க பெருமைப்பட போறீங்க. மகாராஜா கிருஷ்ணதேவராயருடைய சக்தியால நம்மளால இந்த ராஜ்யத்தை கைப்பற்ற முடியல. இனிமே அவர் நம்ம நாட்டுக்கு முன்னாடி ஒரு அடிமையா தலகுனிஞ்சு நிற்க போறாரு. நில்லு. என்னை யார் இப்ப தடுத்தது? அப்படியா? நீங்க இன்னும் இதே இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் சந்தேகப்பட்டது சரிதான். ஒளிஞ்சிக்க. என்ன சந்தேகம்? எனக்கு தெரியும். இத நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறதுக்கு பெரிய திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. கொடுங்க. தலைப்பாக இது போலியானதா? போலியா? அப்ப இது போலி தலைப்பாக. பெரிய ஏமாற்றம். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க எங்க ராஜ்யத்தையும் எங்க மகாராஜாவையும் ரொம்ப மதிக்கிறீங்க. அதனாலதான் அவரோட தலைப்பாகையோட போலிய நீங்க உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. போங்க, இந்த போலி தலைப்பாகைய உங்க நாட்டுக்கு எடுத்துட்டு போய் எல்லார்கிட்டையும் கட்டி பெருமைப்படுங்க. உங்க பயணம் நல்லபடியா இருக்கட்டும். போயிட்டு வாங்க. Foolish Indian. அந்த பையன் எனக்கு போலியானதை கொண்டு வந்து கொடுத்துருக்கான். இங்க இருக்கிற ஒருத்தரும் சரியில்லை. நான் எங்க நாட்டோட ஒரு சிறந்த உளவாளி. அந்த தலைப்பாக எடுத்துட்டு தான் போக போறேன். அட கடவுளே, இவன் வேற நாட்டோட உளவாளியாமே. இவனை நாம கண்காணிச்சே ஆகணும். அடுத்ததா இவன் என்ன பண்ண போறான்னு பார்க்கணும்.
நீங்க முதல் முறையா உங்க அறிவை பயன்படுத்திருக்கீங்க குருஜி. அம்மா. வேற எந்த வழியும் இல்லையா? இது சரியா வரும்னு எனக்கு தோணல. இது மகாராஜா சம்பந்தப்பட்ட விஷயம். இது மகாராஜா சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இந்த ராஜ்யத்தோட கௌரவம் சம்பந்தப்பட்டது. விஜயநகரத்துடைய சுய கௌரவத்துக்காக நான் என்னோட உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. அம்மா தான் கத்து கொடுத்தாங்க குண்டப்பா. எதையாவது ஒண்ணு அடையணும்னா அதுக்கு பதிலா எதையாவது இழக்கணும். அம்மா, உனக்கு விஷயம் புரியல. ஒரு போர்ச்சுகல்காரன் நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்கான். அவங்க ஏற்கனவே நிறைய நாடுகளை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஆனா நான் இருக்கிற வரைக்கும் அவங்க பார்வை நம்ம ராஜ்யத்து மேல விழவே விட மாட்டேன். எடுத்துக்கங்க. எதை? பொறுப்பு எடுத்துக்கங்க. ராஜ்யத்தை காப்பாத்துற பொறுப்பு எடுத்துக்கோங்க. உங்களை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம். உன் மேல ஆணையா சொல்றமா, நம்ம எதிரிங்க எவ்வளவு வேணாலும் பலசாலியா இருக்கட்டும், ஆனா நம்ம மகாராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் எந்த வகையிலையும் தோல்வி கிடைக்க நான் விட மாட்டேன். ஒருவேளை அவ உள்ளக்குள்ள வசியம் பண்ணிட்டானா? இனிமே நான் யாரையும் நம்ப போறதில்ல. ராமகிருஷ்ணா அவனோட வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அவனை வசப்படுத்தி தலைப்பாக்கி என்ன கொண்டு போக போறேன். நில்ல, என் கண்களை பாரு. எல்லாத்தையும் மறந்துடு. இது ஒரு சித்து வேலை. இந்த ராமகிருஷ்ண அவங்கிட்ட வசமா மாட்டிக்கிட்டான். நீ வீட்டுக்கு போய் கிருஷ்ணதேவராருடைய தலைப்பாகையை கொண்டு வந்த கூட உண்மையானதை கொண்டு வா. அட கடவுளே, மகாராஜாவோட தலைப்பாக பண்டித ராமகிருஷ்ணன் வீட்டுல இருக்கா? நடுராத்திரில இந்த ஊர்ல எல்லாரும் தூங்கிக்கிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்துல தலைப்பாகையை கொண்டு வந்து என்கிட்ட கூட. ஞாபகம் வச்சுக்கோ, நடுராத்திரியில யாருக்கும் தெரியாம கொண்டு வா. அந்த தலைப்பாக எனக்கு சொந்தமாகணும். போ. இது எல்லாமே ஏமாத்து வேலை இந்த மக்களுக்கு. இனிமேதான் தெரிய போகுது. இன்னைக்கு ராத்திரி அந்த தலைப்பாக எடுத்துட்டு நான் எங்கிருந்து போயிடுவேன். வெடிச்சதோ கிருஷ்ணதேவராயரை பார்த்து எல்லாரும் சிரிப்பாங்க. அப்போதான் இவங்களுக்கெல்லாம் புரியும், என் நாட்டை சேர்ந்த ஒரு தனியால இந்த மொத்த நாட்டையும் விட எங்க இருக்கிற வீரர்களையும் விட சிறந்தவன். குருஜி, இந்த மந்திரவாதி நம்மள பழையபடி பூனையாவோ எலியாவோ மாத்தி அவன் நாட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்குலாம் நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம். வந்துருங்க. முட்டாள். இது பயப்பட வேண்டிய நேரம் இல்ல, சந்தோஷப்பட வேண்டிய நேரம்டா. இன்னைக்கு ராத்திரி பண்டித ராமகிருஷ்ண இவங்கிட்ட தலைப்பகையை கொண்டு வந்து ஒப்படைக்கும் போது நாம அவனை கையும் களவுமா பிடிச்சிடலாம். அப்புறம் எல்லா பாராட்டும் எனக்கு தான் கிடைக்கும். அதோட இந்த மார்ச்சிஸ்க்கு கடுங்காவல் தண்டனை கிடைக்கும். அப்புறம் பண்டித ராமகிருஷ்ணனுக்கு தேச துரோக குற்றத்துக்காக மரண தண்டனை கிடைக்கும். குருஜி, உங்களால அவங்க ரெண்டு பேரையும் கையும் களவுமா பிடிக்க முடியும்னு நம்புறீங்களா குருஜி? அடே முட்டாள், நான் எதுக்காகடா பிடிக்கணும்? விஜயநகரத்துல காவல்காரங்க எதுக்காக இருக்காங்க? என்ன சொல்றீங்க குருஜி? நான் இப்பவே மகாராஜா கிட்ட போய் நடந்ததை சொல்ல போறேன். அந்த தலைப்பாக பண்டித ராமகிருஷ்ண வீட்டுல தான் இருக்குன்னு சொல்ல போறேன். தங்க நாணயங்களுக்கு ஆசைப்பட்டு அந்த தலைப்பாகைய மார்ச்சிஸ்க்கு விற்க போறான்னு சொல்ல போறேன். பண்டித ராமகிருஷ்ணா, உன் கதை முடிஞ்சது.